ஒரு பத்திரிக்கையாளர், ஒரு தமிழில் ஒரு முன்னணி நாளிதழில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் அவர். அவருடைய மனைவி வந்து பாத்ரூம் போகும்போது வழுக்கிட்டு விழுறாங்களா மயக்கம் போட்டு விடுறாங்களான்னு தெரியல. ஒரு ஒரு அரை மணி நேரம் கழித்து போய் இவங்க பார்க்கும்போது உள்ளே விழுந்து கிடக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அவங்களுக்கு கோமா நிலையில் இருக்காங்க. அவங்க உடனடியாக தலையில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ தலையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் வந்து அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ அவர் வந்து கையில் இருக்கிற பணம் கடன் வாங்கி அங்கே இங்கேன்னு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அவர் லைஃப்பில் இருக்கிற காசு முழுக்க போயிடுச்சு. ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு சின்ன பையன், அப்படியே வாழ்க்கையே வெறுமையாகி போச்சு. இந்த அம்மா பிழைக்க வைக்கணும், ஆனால் அப்படியே டெட் பாடி மாதிரியே இருக்காங்க. உடம்புல உயிர் மட்டும் இருக்குது. ஆமாம், என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியல. நண்பர்கள் எல்லார்ட்டையும் கடன் வாங்கி வைத்தியம் பார்த்து முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை. இனி கடன் வாங்க ஆள் கிடையாது. கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு, நகரி பக்கத்தில் சுரைக்காய் சாமிகள்னு ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு போய் அந்த சித்தரை கும்பிட்டுட்டு வெளியில் வர்றவர் ஏதோ ஒரு ஃப்ளாஷ் அடித்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி என் குடும்பத்தில் இப்படி ஒரு இது நடந்துருச்சு, எல்லாமே போயிடுச்சு, அடுத்து சூசைடு தான், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து சாகலாங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், கடைசி முயற்சியாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஏதாவது வாய்ப்பு இருந்தால் ஏதாவது பணம் நீங்கள் திரட்டி தர முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் மனைவி புகைப்படத்தை கொடுங்க, இந்த மருத்துவ டீட்டெயில் எல்லாமே கொடுங்க, எங்களுடைய பார்வையாளர்கள் முன்னால் நான் வைக்கிறேன், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் கொடுங்க, நேரடியாக உங்கள் அக்கௌண்ட்டே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜிபே நம்பரு, பேங்க் அக்கௌண்ட்டு, அப்புறம் இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்தாரு. அவர் கொடுக்குறாரு. அன்னைய வீடியோவில் நான் பேசிட்டு அன்னைக்கு இரவுலேருந்து அவருக்கு பணம் வந்து கொட்டுது அவர் அக்கௌண்ட்டில். உலகம் முழுக்க இருக்கிற வலைப்பேச்சு ரசிகர்கள் வந்து பணத்தை அனுப்பிட்டே இருக்காங்க, ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருக்காங்க, என்னன்னு கேட்குறாங்க. விடிய அவர் எதிர்பார்த்தது ஒரு 10 லட்ச ரூபா. ஆனால் அதற்கு மேலே ஒரு பெரிய தொகை வந்தோடனே அவரே வந்து 2 நாளில் ஃபோன் பண்ணிட்டார். அண்ணே, நான் நினச்சே பார்க்கல, நான் திரும்பவும் எங்களுக்கு உயிர் வந்துருச்சு, நீங்கள் வந்து போதும், இந்த பணமே சர்ப்ளஸாக இருக்குது, போதும், நீங்கள் வந்து எல்லாருக்குமே சொல்லிவிடுங்க அப்படின்னோடனே மறுபடியும் நாங்கள் ஃபோன் பண்ணி பணம் அனுப்பின வரைக்கும் போதும், நீங்கள் நிறுத்திடுங்க, அவருக்கு தேவையான அளவுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். அதற்கப்புறம் வந்து அந்த பெண்மணிக்கு சிகிச்சை அளித்து இன்றைக்கி அவங்க எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. வயசு மட்டும் வந்து 6 வயசு குழந்தை மாதிரி இருக்காங்க. அவங்க இன்னும் வந்து அந்த மெச்சூரிட்டி வரல, பட் உயிர் வந்துடுச்சு, நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க, கை காலெலாம் இயங்குது, டிவி பார்க்குறாங்க. வலைப்பேச்சை காமிச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு, இவங்க 3 பேரும் தான் இப்போ பிழைச்சி உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் அப்படின்ட்டு. அவங்க வந்து எங்களை பார்க்கணுன்னு கேட்குறாங்களாம், அவங்கள நான் பார்க்கணும், என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி மனநிறைவோட பல விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். சார், நீங்கள் வந்து ஒரு சில படத்தோட டைட்டில்லாம் வந்து எல்லாரும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் எல்லாரும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணிடுறீங்க. அது எப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணுற அந்த மூவிஸோட டைட்டில்லாம் நீங்கள் கரெக்டாக கேப்சர் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபோ கொடுக்குறீங்க? அது இண்டஸ்ட்ரியில் பல பேர் ரொம்ப கோவப்படுற ஒரு விஷயமாக இருக்குது. ரசிகர்களே சில நேரம் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சார் அந்த பெப்பையே காலி பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளராக ஒரு செய்தியை முந்தி சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்குள்ளே எப்போவுமே உண்டு. இன்னொன்று அதை வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கூட நம்ம சில நேரம் நினச்சிப்போம். ஏன்னா இப்போ மற்ற சேனல்கள் சொல்வதற்கு முன்னால், படக்குழுவே சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனால் பல அசிஸ்டன்ட் டைரக்டருக்கே தெரியாது. அந்த படத்தில் டைரக்டருக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கே தெரியாது இதுதான் டைட்டில். நாங்கள் சொல்லும் பொழுது அவங்க ஆச்சரியப்படுவாங்க, நமக்கே தெரியாது இவனுங்க எப்படி எடுத்தானுங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நாங்கள் அதற்கான ஒரு உழைப்பு இருக்குது. இன்னொன்று, நாங்கள் இங்கே பழகிற விதம், பல பேரோட ஒரு நெருக்கமான நட்பு எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த நட்பின் அடிப்படையில் இங்கிருந்து கூட போயிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் ஒரு சந்தேகப்படுகிற அளவுக்கு ஒரு சிட்டை நமக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த டைட்டில்லாம் முன்னாடியே கண்டுபிடிக்கிறோம். இப்போ அண்ணாத்த தலைப்பை நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். 1 மாதம் கழித்து தான் அந்த தலைப்பே வந்துச்சு. பல பேர் இணையா அண்ணாத்தன்னு போய் ரஜினி படத்துக்கு டைட்டில் வைப்பாங்களா, இப்படி ஒரு டைட்டில் சொல்கிறீங்களே, வெக்கமா இல்லையா அவங்களுக்கு எல்லாம் திட்டிருக்காங்க. கரெக்டாக அண்ணாத்தன்னு டைட்டில் வரும்போது, யோ அன்னைக்கே சொன்னீங்க இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி வலிமை டைட்டில் வந்து நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னோம், இந்த படத்துக்கு வலிமைன்னு வைக்க போகிறாங்க, இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அதற்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே வலைப்பேச்சில் டைட்டில் சொல்லிடுறாங்கன்ட்டு ப்ரொடியூசர் கவுன்சில்லையே ஒரு சாதாரண ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டு இந்த பெரிய படத்தலைப்பு அவங்க பேரில் பதிவு பண்ணுவாங்க.
இப்போ விஜய் நடிக்கிற படத்துக்கு விஜய்க்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன நிறுவனமாக இருக்கும். அவங்க ஒரு அறிமுக நடிகர்களை வச்சு எடுக்கிற ஒரு நிறுவனமாக இருக்கும். அல்லது அது வரைக்கும் படம் எடுக்காத ஒருத்தர்கிட்ட பணத்தை கட்டி சங்கத்தில் மெம்பராக்கி அவங்க பேரில் இந்த டைட்டில் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அதை கூட நாங்கள் கண்டுபிடிச்சி இந்த படத்துக்கு இதுதான் அப்படின்ட்டு. அப்படி தான் கோட்டுக்கு நம்ம சொன்னோம். கோட்டு படத்தினுடைய டைட்டில் வந்து அவங்க 2-3 சின்ன தயாரிப்பாளர்களை வச்சு அங்கங்கே பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தலைப்பை எடுத்து நாங்கள் சொன்னோன்னே கம்பெனிக்கே பெரிய ஆச்சரியம். நாங்கள் கோட்டுன்னு தலைப்பை சொன்னோன்னே பல விஜய் ரசிகர்கள் வந்து டேய் ஏன்டா அநியாயத்துக்கு அளக்குறீங்க, விஜய் படத்துக்கு கோட்டுன்னு யாராவது பேர் ஏன்னா அப்போ தான் அண்ணாமலையை வந்து கோட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபி தலைவர் அண்ணாமலையை வந்து ஆடுன்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் நமக்கு உடன்பாடு இல்லை, அது வேறு. பட் அப்படி சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல நம்ம விஜய் படத்துக்கு கோட் அப்படின்னு ஒரு தலைப்பை சொல்கிறோம். இவங்க நேரடியாக ஆடுன்னு எடுத்துக்கிட்டாங்க. அது கோட்டுங்கிறது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ அதுதான் அதோட இதுதாங்கிறத நம்ம சொல்கிறோம். கரெக்டாக நாம் சொல்லி ஒரு 10-15 நாள் அதில் பயங்கரமாக வெங்கட் பிரபு டென்ஷன் ஆகி அசிஸ்டன்ட் டைரக்டர்கள்லாம் பயங்கரமாக ஃபயர் பண்ணி எல்லோரும் வெளியில் போங்கடான்னு திட்டி யாரோ ஒருத்தன் நீங்கள் தான் சொல்லிட்டீங்கிற அளவுக்கு பயங்கர பிரச்சனையாகிடுச்சு அங்கே. இப்போ வந்து அதே மாதிரி கோட்டுன்னு போட்டோம்னா ஏதோ நாங்கள் சொன்ன தகவல் உறுதிப்படுத்தின மாதிரி ஆயிரும்னு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு அவங்க வந்து டைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படியே காலப்போக்கில் போக போக அவங்களே கோட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பண்ணால் அப்புறம் நிறையா அது மாதிரி டைட்டில் நிறைய சொல்லியிருக்கோம். சார் யூஸ்வலாக வந்து உங்கள் வீடியோஸில் வந்து நீங்கள் எப்பயுமே விஜயை டாப் லெவலில் வச்சு பேசுகிற மாதிரியும் அஜித்தை கொஞ்சம் கம்மியாக பேசுகிற மாதிரியும் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரீசெண்டாக நீங்கள் வந்து அஜித்தை பற்றி பேசியிருந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து அதனால் வந்து அவங்களோட ஃபேண்டம் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கம்மியான ஒரு வேலை ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் உங்களுக்கு போடுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அண்ட் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து வெளியிலேருந்து பொதுவாக பார்க்கும்போது பல பேருக்கு தோன்றது தான். ஏதோ விஜயை நம்ம ப்ரைஸ் பண்ணி பேசுகிறதாகவும் அஜித்தை டிகிரேட் பண்ணி பேசுகிறதாகவும் அவங்க நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. விஜய் மீது குறைகள் இருக்கும்போது விஜயையும் நம்ம சுட்டி காட்டுறோம். இது வந்து பல முறை நடந்திருக்கு. இதில் என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா இந்த அலுமினிய குண்டான் வந்து நாலாபுரத்துலேயும் அடிச்சிங்கன்னா நசுங்கும் இல்லை, அந்த மாதிரி தான் நாங்கள் நசுங்கியிருக்கோம். இப்போ விஜயை வந்து நம்ம எங்கேயாவது குறை சொல்லி பேசுவோம், உடனே விஜய் ரசிகர்கள் வந்து டேய் அஜித்திட்ட காசு வாங்கிட்டியடான்னு சொல்லி பயங்கரமாக திட்டுவாங்க. இந்த பக்கம் என்னைக்காவது அஜித்தை பற்றி ஒரு செய்தி சொல்லுவோம், உடனே விஜய் ரசிகர்கள்லாம் அஜித் ரசிகர்கள்லாம் டேய் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டியடான்ட்டு வந்து ஃபயர் பண்ணுவாங்க. இப்போ தனுஷை பற்றி பேசும்போது சிம்புவை பற்றி பேசும்போது இப்படி மாறி மாறி பயங்கரமாக வந்து திட்டுறதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவன் ஒரு கட்டத்தில் கமெண்ட்டு படிக்கவே மாட்டேன், அந்தளவுக்கு நம்மளை வந்து மன ரீதியாக ரொம்ப ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் வந்து இவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சிகிட்ருக்கோம் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். இன்னொன்று என்னென்னா நம்ம அந்த மாதிரி ஒருத்தரை உயர்த்தியும் ஒருத்தரை தாழ்த்தியும் எந்த காலத்துலையும் கிடையாது. எல்லோரும் ஒரே இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து அஜித்தை பற்றி நான் போட்ட ஒரு வீடியோ வந்து ரொம்ப பரவலாக அது போச்சு. பல இடங்களில் நிறைய பேர் பாராட்டினாங்க. சார் சொன்னது ரொம்ப துல்லியமாக ரொம்ப ரொம்ப சரியாக நீங்கள் சொன்னீங்க, அவர் ஏன் இப்படி இருக்கிறாருங்கிற கவலை எங்களுக்கே இருக்குதுன்னு பல அஜித் ரசிகர்கள்லாம் மெசேஜ் போட்டிருந்தாங்க. நீங்கள் எங்கள் மனசில் இருக்கிறது தான் நீங்கள் அப்படியே சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு. சில தீவிரமான ரசிகர்கள், பொறுத்து கொள்ள முடியாத ரசிகர்கள் தான் நம்ம கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் அடித்து பயங்கரமாக ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. நிச்சயமாக அஜித்தே அதை பார்த்துருந்தா கூட ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தான் கேட்டிருப்பார். ஏன்னா நாம் அவர் அந்த உயரத்தில் தான் வைக்கிறோம். நாம் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த சொசைட்டி உங்கள் மீது ஒரு பெரிய பேரன்பு வச்சுருக்கு. அந்த அன்பை நீங்கள் திருப்பி அந்த சொசைட்டி மேலே வையுங்க, எல்லாருக்கும் இணக்கமாக இருங்க. அஜித்துங்கிறவர் ஒரு தேவதூதன் கிடையாது, மோடி சொன்ன மாதிரி அவதாரம் கிடையாது. அவரும் வந்து சராசரி மனிதனாக வாழ்ந்து வளர்ந்தவர் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் உங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு யாரும் இங்கே உள்ளே வராத, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் ஏன் இருக்கீங்க? எல்லோரும் மனிதர்கள் தானே, மனிதர்கள் மாதிரி இருங்களேன் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறது. இயல்பாக இருங்கன்னு. இதே நேரத்தில் அஜித்தை குறை சொல்வதற்கு எனக்கு நிறைய உரிமை இருக்குது. ஏன்னா இதே அஜித்தை இந்த பொதுவெளியில் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொன்னவனும் நான் தான். அஜித் வந்து ஒரு மிகப்பெரிய வள்ளல், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, எப்படிலாம் இருப்பார்னு இந்த சமூகத்துக்கு சொன்னவன் நான் தான். இன்றைக்கி அஜித்தை பற்றி பல பேர் பல இடங்களில் ஒரு நல்ல அபிப்பிராயங்களோடு இருக்காங்கன்னா அதுக்கு பெரிய காரணம் நான். ஸோ அந்த உரிமையில் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கும்போது சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். விஜயை பொறுத்தளவுக்கு விஜயே வந்து பல முறை வருத்தப்பட்டிருக்கிறார். இப்போ என்னை விட பிஸ்மி வந்து ரொம்ப பயங்கரமாக விஜயை ஃபைட் பண்ணுவார்.
விஜயே வந்து ஏன் அவங்க ஏன் இப்படி கொஞ்ச நாளாக இப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் கூட கேட்டிருக்கிறாரு. பட் நமக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு சரியான ஒரு விஷயத்தை செய்யும்போது நாம் ரொம்ப பாராட்டுவோம். அதுவே தவறான ஒரு பாதைக்கு போகும்போது நிச்சயமாக தவறுன்னு சுட்டி காட்டுவோம். அதுதான் நம்ம வேலை, அதுக்கு தான் உட்காந்துருக்கோம். அப்போ நீங்கள் வந்து நிறைய ஒரு இதெல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணதில் வந்து உங்களுக்கு ஹேட்டர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கும் நீங்கள் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ உங்களை வந்து உங்களுக்கு நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொன்னவங்க யாராவது நீங்கள் மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசியிருக்கீங்களா? நிறைய பேரை பேசியிருக்கேன். நிறைய பேர் பார்க்கும்போது, சார் நான் ரொம்ப தீவிரமான அஜித் ரசிகன் சார், தலைவரை கொஞ்சம் பார்த்து திட்டுங்க சார்ன்னு சொல்லுவாங்க. பல பேர் யாருமே வந்து ரொம்ப நேரில் பார்க்கும்போது தரக்குறைவெல்லாம் பேசுனதில்லை. அதே நேரத்தில் சூர்யா ஒரு முறை நான் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசும்பொழுது என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து சூர்யா ரசிகர் மன்றத்தில் போட்டாங்க. அப்போ நான் வந்து மலேசியாவில் இருக்கேன். மலேசியாவில் தங்கியிருக்கோம். இரவு முழுக்க ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. நான் எதுக்கு வந்து நம்பரை ஆன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வெளிநாட்டில் இருக்கோம். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன எமர்ஜென்சின்னா நமக்கு தகவல் சொல்கிறதுக்காகவாவது நம்ம இந்த ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்காக நான் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் விடிய விடிய ஃபோன் என்னை வந்து தூங்கவே விடலை. அப்போ நான் மறுநாள் வீடியோவில் சொன்னேன், ஏங்க சூர்யா வந்து இவ்வளோ நல்லவராக இருக்கார், ஆனால் தன் ரசிகர்களை இப்படி வளர்த்துருக்கிறாரு. நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், எங்கிட்ட பிரச்சனைனா எனக்கு ரசிகர் மன்ற தலைவரோ அல்லது மற்றவரோ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஏங்க இப்படி பேசியிருக்கீங்கன்னு கேட்கணும். அதை விட்டு என் நம்பரை நீங்கள் மன்றத்தில் போட்டு எல்லோரும் திட்டுங்கன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் பேசினேன். அதுக்கப்புறம் யாருமே பேசலை. உடனடியாக நீங்கள் அவரை வந்து திட்டுறதை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நடந்துச்சு. இது வந்து தான் நமக்கு பெரிய வருத்தம் பல நேரங்களில். ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து திட்டுறதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் கால் பண்ணி என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டு புரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம், இதே சூர்யாவே நம்ம பலமுறை பாராட்டி பேசியிருக்கோம் இல்லையா. அவருடைய அகரம் இயக்கத்தை பற்றி நம்ம பேசாத நாள் கிடையாது. அகரம்ங்கிறது இந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய பணியை பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணாத இடமே கிடையாது. எங்கெல்லாம் போகிறனோ எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சூர்யாங்கிறவர் எப்பேற்பட்ட ஒரு நபர், அவர் எவ்வளோ பேரை இந்த ஏழை மாணவர்களை எவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வச்சுருக்கிறாரு, அவர் எவ்வளவு தகுதி வாய்ந்த ஒரு நபருங்கிறத நம்ம சொல்லிகிட்டே தானே இருக்கோம். எங்கோ ஒரு இடத்துல நம்ம வந்து சொல்லும் பொழுது இவன் தானே பாராட்டினா, இவன் வாயிலேருந்து தானே இவ்வளோ நல்ல வார்த்தைகளும் வந்துச்சு, அப்போ இவன் ஒரு தவறாக சொல்கிறான்னா தப்பு நம்மகிட்ட இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும். அந்த இடத்துக்கு இவங்க வரமாட்டேங்கிறாங்க. அதுதான் நமக்கு பெரிய வருத்தம். ஒரு சில எல்லாரோட தப்புகளையும் எல்லாரும் பண்ணுற நல்லதையும் வந்து நீங்கள் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி தான் சொல்கிறீங்க. இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும். பல பேர் கமெண்ட்டில் போடுவான், நீ என்ன பெரிய ஜட்ஜா, தப்பு சரி பார்க்குறதுக்கு நீ யாரா அப்படின்பா. நம்ம ஒரு பத்திரிகையாளராக சினிமா பத்திரிகையாளராக இருக்கோம். நம்ம அறிவுக்கு உட்பட்ட வரைக்கும் எது சரி எது தவறுங்கிற ஒரு கணிப்பு இருக்குது. அதை நம்ம இந்த பொது வெளியில் வைக்கிறோம். அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காது அவங்களுடைய விருப்பம். அதே மாதிரி கமெண்ட்டுகளை வந்து நான் ஒரு கட்டத்தில் ஏன் படிக்கலை, ஏன் அதை மண்டை அளவுக்கு ஏற்றிக்கலைங்கிறதுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். சாலமன் பாப்பையா எவ்வளோ நல்லவர், இந்த உலகத்திலே நல்லவர் சாலமன் பாப்பையா தான் நம்புகிறவன் நான். அவர்கிட்ட வந்து ஆளு கருப்பாக இருக்கலாம், ஆனால் களங்கமில்லாத வெள்ளை மனசு அவருக்கு உண்டு. அவரே ஒரு முறை சொல்கிறாரு, என்னை எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியல, பயங்கரமாக திட்டுறானுங்க, நான் பட்டிமன்றத்தில் பேசுகிறத போட்டிருக்கானுங்க, கீழே போய் பாராட்டுறானான்னு பார்த்தா எல்லோரும் திருட்டி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நான் நினச்சேன், சாலமன் பாப்பாயாவே திட்டுற மனநோயாளிகள் இங்கே இருக்கும் பொழுது நம்மளை இவனுங்க திட்டினா என்ன, திட்டிட்டு போகிறான் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே வைக்கல, நீங்கள் வந்து இது நடந்திருக்கு இது நடக்க போகுது அப்படின்றத தான் சொல்கிறீங்க. ஸோ வந்து அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் வந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அதை வச்சு அவங்க வந்து கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சில சமயம் அது உங்களுக்கும் கஷ்டமாயிடுது. கண்டிப்பாக சார். இப்போ வந்து நான் ஒரு சில ஆக்டர்ஸோட பேர் சொல்கிறேன், அவங்கள பற்றி உங்களோட ஒப்பீனியன், அதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரஜினி சாரை பற்றி சொல்லுங்கள். ரஜினி சார் அவருடைய எளிமை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த கேஷுவலான பேச்சு ரொம்ப பிடிக்கும். எந்த மேடையில் அவர் பேசினாலும் அதில் வந்து இதில் பொய் இருக்கோ அப்படின்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. அவ்வளோ ஆத்மார்த்தமாக பேசுவார். இப்போது சமீபத்தில் வந்து அவர் நெல்சனை பற்றி பேசினதை நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். என்னை பார்க்குறதுக்கு அவர் வீட்டுக்கு வந்தார். வரும்போதே டிலே, சில மணி நேரம் லேட்டாக வந்தார். காரில் உட்காந்துட்டு இறங்கி வரல. அப்புறம் உள்ளே வந்தோடனே நான் வந்து ஒரு அரக்கை பண்ணினை போட்டு உட்காந்தேன். என்னை பார்த்துட்டு இவன் சூப்பர் ஸ்டாராங்கிற மாதிரி பார்த்தாரு அப்படின்லாம் அந்த கேஷுவலான ஸ்பீச் இருக்குல்ல, நான் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். அவருடைய எளிமை தான் எப்போவுமே
ரஜினின்னா நம்ம மனசுக்கு வர்றது அந்த எளிமை தான். அந்த வெளியில் வரும்போது இந்த மேக்கப்பை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அலட்டலாம் அப்படி எப்போவுமே அவர் இருந்தது கிடையாது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து இப்போ கமல் சாரை பற்றி சொல்லுங்கள். கமலுடைய அவர் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால் இருக்கிறத முன்னாலேயே சிந்திக்கிற அந்த திறன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னமும் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சிடி இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டரில் அந்த சிடி போடுறது, அது வந்து அதெல்லாம் என்னென்னே தெரியாத காலகட்டம். நாங்கள் பத்திரிகையாளர்கள் அப்போ வந்து அதிகபட்சம் ஒரு 30 சினிமா பத்திரிகையாளர்கள் இருப்போம். 30 பேர் 40 பேர் வர்றது பெரிய விஷயம். அப்போது கமலஹாசன் ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை ஒரு படத்துக்கு ப்ரெஸ் மீட்டு போனோடனே எப்போவுமே வந்து ப்ரெஸ் ரிலீஸை பிரிண்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோவோட கையில் கொடுப்பாங்க. அதுதான் வந்து நம்ம பத்திரிகைக்கு பயன்படுத்துவோம். முதல் முறையாக சிடி கையில் கொடுத்தாங்க எல்லார் கையிலையும். பல பேருக்கு அதை வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எதுக்கு கொடுக்குறாரு, இது என்னது, ஏதோ வட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. நான் அப்போ வந்து தமிழ் சினிமா .comல இருந்ததுனால எனக்கு அந்த டெக்னாலஜி தெரியும். இது சிடி இதை போட்டால் வரும்னு. முன்னணி பத்திரிகை, தமிழின் முன்னணி பத்திரிகை நிருபர் வாங்கிட்டு, தம்பி இது என்னமோ கொடுத்துருக்கிறாரு, இது என்னது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு கமல் வந்து பின்னால் இதுதான் அப்படிங்கிறத நினச்சி ஒரு வேலை செய்வார்ல, அதில் வந்து எனக்கு அவரை எப்போவுமே பிடிக்கும். விஜய் சார் எப்படி சொல்லுங்கள். விஜய் வந்து அதான் அவருடைய அந்த காம்னஸ், அது வந்து அவர் நடிக்கிறாரோன்னு கூட சில நேரம் நினைப்பேன். இவர் வந்து ரொம்ப நடிக்கிறாரோ, இல்லை இயல்பாக அவர் வேற ஆளாக இருப்பாரோ அப்படின்லாம் நமக்கு தோணும். பட் என்ன இருந்தாலும் அவர் வந்து அவருக்குள்ள ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை ஒரு காலத்தில் இருந்திருக்கும். அதனுடைய நீட்சி தான் அவர் இப்படி இருக்கிறதா நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லும் பொழுது அவர் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அப்படியே அந்த 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 ஆப் ஒரு உறுப்பினர்கள் சேருவதற்கான ஆப்பே வந்து அப்படியே ஜாம் ஆகிற அளவுக்கு ஒரு கூட்டம் உள்ளே வருதுன்னா அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கையாக அது மாறி இருக்கும். ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்படி தன்னம்பிக்கையாக ஒருத்தனுக்கு மாறி இருக்குது அப்படின்னா அது விஜய் தான். இது வந்து நிஜமாகவே ரொம்ப அந்த வரலாற்றில் பல அறிஞர்களை பெரிய சாதனையாளர்கள்லாம் எழுதுவாங்க. அவர் ஆரம்ப காலம் இப்படி இருந்துச்சு, அவர் அப்படியே வேறு மாதிரி மாறி இங்கே வந்தாருன்னு. கிட்டத்தட்ட நான் விஜயை அப்படி தான் பார்க்குறேன். ஒருவேளை நாளைக்கு அவர் இந்த கூட்டத்தை வச்சுட்டு ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க, அதுக்கு பல சாதுரியங்கள் வேணும், அதெல்லாம் விஜய் செய்வாரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா தன்னம்பிக்கை வேறு, தலைகணம் வேறு. எனக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதுன்னு தலைகணத்தோடு ஒரு முடிவெடுத்தாருன்னா தப்பாயிடும். ஆனால் தன்னம்பிக்கையோடு ஒரு அறிவையும் பயன்படுத்தி, இப்போ பவன் கல்யாணம் எப்படி ஒரு கூட்டணி வச்சு ஒரு இடத்துக்கு வந்தார். ஸோ அந்த மாதிரி சில கூட்டணிகளோடு அவர் தேர்தலை சந்தித்தாருன்னா நிச்சயமாக அவர் நினச்சது நடக்கும், அது வேறு. ஆனால் விஜயினுடைய இந்த பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். அஜித் சார், அஜித் அதான் நான் சொல்லிட்டேனே, அவர் வந்து இயல்புல எல்லாருக்கும் உதவணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர். அதை நான் ஆரம்பத்திலேயே இந்த மக்களுக்கு நான் பல சம்பவங்களாக சொல்லியிருக்கேன். இப்போவும் சொல்வதற்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. அஜித் எவ்வளோ பெரிய மனசு, பெரிய மனசுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்டவருங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதை நம்ம சொல்ல முடியும், அடுக்கடுக்காக சொல்ல முடியும். ஆனால் அவர் தனக்குன்னு ஒரு ஒரு கூட்டை உருவாக்கிட்டு அந்த கூட்டை தாண்டி வெளியில் வராமல் இருக்கார்ல, அது எனக்கு இப்போவும் பிடிக்கல. ஆனால் அஜித்துங்கிற ஒரு நல்ல மனிதன் அவருக்குள்ளே இருக்கான், அதை அவர் வெளிப்படுத்துறதில்ல. அது அது அந்த வகையில் எனக்கு வந்து அஜித்துக்கு நிறைய இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் நான் நினச்சா கூட அஜித்துங்கிற அந்த பிம்பம், அந்த அழகு, அந்த கம்பீரம், அவருடைய இந்த குரல், அந்த பேஸ் வாய்ஸு, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் வந்து அதான் தன்னம்பிக்கையின் இன்னொரு விதை. அவர் பல பேர் வந்து வாழ்க்கையில் நம்மளாலாம் முடியுமா அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம், எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தனுஷ் தான். தனுஷ் வந்து துள்ளோத இளமை படம் நடிச்சுட்டு அந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் ஷோ பார்த்துட்டு நான் வெளியில் வரும்போது தனுஷை பார்த்தேன். இவராக உள்ளே இருந்தது அந்த படத்துக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னை செதுக்கிக்கிட்டது. இன்றைக்கி வந்து தனுஷ் மாதிரி ஒரு நடிகனா நீங்கள் தமிழில் பார்க்கவே முடியாது. தனுஷை வந்து நீங்கள் எவ்வளோ உயரத்தில் வேணாலும் கொண்டு போய் வச்சிடலாம். அப்படி ஒரு நடிப்பு அரக்கனாக மாறி இருக்கார் தனுஷ். அந்த தன்னம்பிக்கை அது ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து நீங்கள் சிவகார்த்திகேயன் சார் பற்றி சொல்லுங்கள். சிவகார்த்திகேயனும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ அவர் அதாவது ஒரே நேரத்தில் பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் இவ்வளோ பேரையும் கட்டி போடுற ஆற்றல் இருக்குல்ல, அது யாருக்குமே கிடையாது. இப்போ குறிப்பிட்ட செக்டார் தான் ரசிகர்களாக இருப்பாங்க, யாருக்குமே. இப்போ கமல்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டம், ரஜினின்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டம். ஆனால் சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா
அப்படிலாம் எதுவுமே கிடையாது. குஞ்சு குழுவானில் ஆரம்பித்து கிழவன் கிழவி வரைக்கும் சிவகார்த்திகேயனை விரும்புகிறாங்க. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டாருங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம்ல தொடர்ந்து. இதே விஜய் டிவியில் அவர் பேசுனது, அதே மாதிரி வந்து விமல் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் அவர் தான் தொகுப்பாளர். விமலோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நின்னவர் தான் இதே சிவகார்த்திகேயன். ஒன்றும் இல்லை, ஜெயம் ரவி வந்து ஒரு முறை ரொம்ப அவருடைய ஆதங்கத்தை அடக்க முடியாமல் ஒரு இடத்துல சொன்னாராம், பேட்டி எடுக்க போனவங்கள்ட்ட. ஒரு பேட்டி எடுக்க வந்தவன் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டான் என்ன அப்படின்னு பேட்டி எடுக்க வந்தவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் சிவகார்த்திகேயனை பற்றி. ஸோ அந்த அளவுக்கு மற்றவர்கள் பொறாமைப்படுகிற ஒரு வேகத்துக்கு வளர்ந்தார்ல, அது வந்து சும்மா சாதாரண அதிர்ஷ்டத்தில் வந்துடுது. அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. அது சிவகார்த்திகேயன் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த அர்ப்பணிப்பு, பணத்தை பெருசாக நினைக்காம அவர் ஒரு படத்துக்கு பேசின சம்பளத்தை திருப்பி அதே படத்துக்கு கொடுத்து மேற்கொண்டு கடன் வாங்கி அந்த படத்துக்குள்ளே போட்டு அதை ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை ஓட வச்சு அதுக்கப்புறம் அவர் பெரிய நடிகராக மாதிரி இன்னும் கொஞ்சம் சம்பளம் வாங்கி மறுபடியும் சூழ்நிலை சரியில்லாமல் அந்த சம்பளத்தை அந்த படத்தில் போட்டு மறுபடியும் கடன் வாங்கி இப்படி கடன் வாங்கி 90 கோடி ரூபா கடன் சிவகார்த்திகேயனுக்கு அவர் படத்து மூலமாகவே. அந்த 90 கோடியும் இன்றைக்கி அடைச்சிட்டு நான் நிப்பண்டா கெத்தான் நிற்கிறாருல்ல, அது யாருக்கும் வராது, சிவகார்த்திகேயன் மட்டும்தான் வரும். அவருக்கு நிறைய ஃபேண்டமும் இப்போ நாங்கங்க தனித்தனியாக எல்லாருமே நிறைய ஃபேன்ஸாக இருக்காங்க, எல்லா ஏஜ் குரூப்புமே இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குது சார். உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும்னு சொல்கிறீங்க. இப்போ சிம்பு சாரை பற்றி சொல்லுங்கள். சிம்பு நான் வந்து ரொம்ப அந்த சிம்புவுடைய வளர்ச்சியை வந்து ரொம்ப அடுக்கடுக்காக தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன்னா, அப்போ ஒரு 7th படிக்கும்போது இருந்த அந்த குறும்புக்கார சிம்பு, அதுக்கப்புறம் அந்த குறும்பு வந்து எவ்வளவு ஜாஸ்தியாச்சு, எவ்வளவு கான்ட்ரவர்சி அவர் மேலே, அவர் எவ்வளவு வந்து ஒரு முரடம்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிலாம் சிம்பு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அன்னைக்கு நம்மகிட்ட அண்ணே அப்படின்னு அந்த பேசின அந்த சிம்பு இன்றைக்கும் அந்த அண்ணேங்கிறத மறக்கவே இல்லை. எப்போ பேசுனாலும் அண்ணே அப்படிம்பார். ஸோ அந்த அன்பை அப்படியே வச்சுருக்கிறாரு. அவருடைய வளர்ச்சி வந்து அந்த வளர்ச்சிக்கு அவரே தடையாக இருக்காரோங்கிறத நான் பலமுறை நினச்சிருக்கேன். அதை அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் தான் தடையாக இருக்கீங்க, நீங்கள் இங்கெங்கே சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னா நான் சொல்லியிருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து அஜித் விஜய் பின்னால் ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம் நாளைக்கு இதே மாதிரி ஒரு நடிகருக்கு இருக்குமான்னா நிச்சயமாக சிம்புக்கு இருக்கும். அந்த இடத்தை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு. சின்ன சின்ன தவறுகள் அவர்கிட்ட இருக்குது. அதை நம்ம சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அதை மட்டும் அவர் சரி பண்ணிட்டாருன்னா அவருடைய வேகத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது.